போதி தர்மன்ல ஆரம்பிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நிறைய சிஇஓஸ், நிறைய பிஸ்னஸ்மேன், யூபிஎஸ்சி கிராக் பண்ண ஐஏஎஸ், ஐபிஎஸ் இவங்க எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தா மெடிடேஷன். ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறாங்க காமாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? தொடர்ந்து 8 வாரம் மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிரெயினில் நடக்கிற சேஞ்சஸ் என்ன? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் உள்ள ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணுற ஒரு சில பேர், மெடிடேஷன் பண்ணாத ஒரு சில பேர், இவங்களோட பிரெயினை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னு என்னென்னா, மெடிடேஷன் பண்ணாதவங்களை விட மெடிடேஷன் பண்ணவங்களோட பிரெயின் வந்து ஒரு சில பார்ட்ஸ் பெருசாக இருக்கிறதாவும், அவங்களோட பார்ட்ஸ் சின்னதாக இருக்கிறதாவும், மெடிடேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில பார்ட் வந்து பெருசாக இருக்குது, இவங்களுக்கு வந்து அந்த இது சின்னதாக இருக்குது. அது என்ன பார்ட்? இது எல்லாத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, பிரெயின் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச். நம்ம மெடிடேஷன் பண்ணால் நம்மளோட பிரெயினில் ஒரு சில பார்ட் வந்து பிசிக்கலாகவே சேஞ்ச் ஆகுது. அது என்ன பார்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ். ஸோ இந்த லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்றது நம்மளோட மெமரி அண்ட் லேர்னிங்க்கு இதுதான் ரெஸ்பான்சிபிள். நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறதுக்கும் ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுக்கும் இந்த லெஃப்ட் ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டு தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால இது வந்து அப்படியே பெருசானா ரொம்ப பெருசாக கிடையாது, பெருசாக ஆகுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ். இது வந்து நம்ம மைண்ட் வந்து வண்டர் ஆகிற டைமை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது நம்ம வந்து சும்மா இருக்கிறப்ப எதையாச்சும் பற்றி யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து வாண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி நமக்கு வந்து மோர் ஃபோக்கஸ்டை கொடுக்குறது தான் இந்த போஸ்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்றது. அடுத்து வந்து டெம்போரா பார்சியல் ஜங்ஷன் அப்படின்றது. ஸோ இதுதான் நம்மளோட எம்பத்தி அண்ட் கம்பேஷனை வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ இதுவுமே நமக்கு வந்து பெருசாகுது மெடிடேஷன் பண்ணுறதுனால. அடுத்து அமிக்டலா. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அமிக்டலான்றது இதுதான் நமக்கு வந்து ஃபியர், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி எல்லாத்தையுமே இதுதான் இந்த அமிக்டலா அப்படின்ற ஒரு சின்ன இடம் தான் உருவாக்குது. ஸோ இது வந்து மெடிடேஷன் பண்ணுறதுனால சைஸ் வந்து சுருங்கி போகுது, அதாவது ஸ்ரிங்க் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நான் மெடிடேட்டர்ஸோட ஒரு பார்ட் வந்து பெருசாக இருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதான் அந்த நான் மெடிடேட்டர்ஸ்க்கு வந்து அமிக்டலா அப்படின்ற ஒரு பார்ட் வந்து பெருசாக இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறதுனால இவங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது. அப்படி சின்னதாக இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி இது எல்லாமே கம்மியாகுது. ஏன்னா அதுதான் சின்னதாக இருக்குது அதனால. ஸோ இதுதான் பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிசிக்கலாக சேஞ்ச் பண்ணுறது. எமோஷன் கண்ட்ரோல், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதுக்கெல்லாம் மெடிடேஷன் தான் ஒரே தீர்வுங்க. வேறு வழியே இல்லை, இது மட்டும்தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மெடிடேஷன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டினியூஸாக மெடிடேஷன் பண்ணி. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா டிப்ரெஷன் கம்மியாகும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்னு ஒரு டேப்லெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த டேப்லெட்னால கூட இந்த மெடிடேஷனை வந்து மேட்ச் பண்ண முடியலை. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க இந்த மெடிடேஷன் அப்படின்றது. ஓகே, அப்புறம் ஆன்சைட்டி அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. பிக் டைமில் அது குறைஞ்சிரும். ஸோ டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணால் போதும், உங்களோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருங்க. மெடிடேஷன் தான் ஒரே தீர்வே. பேட் ஹேபிட்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, சரக்கு போடுறீங்க, பான் பார்க்குறீங்க, மாஸ்டர்பேட் பண்ணுறீங்க, என்ன கெட்ட பழக்கம் இருந்தாலும் சரி, இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பிரெயினில் ஒரு பார்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அது என்ன பார்ட் அப்படின்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஸோ இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது மெடிடேஷன். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வில் பவர் ஏரியா தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ நம்ம லாங் பீரியட் ஆஃப் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கனால அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு வில் பவர் வந்து நம்ம இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் நம்ம வந்து நாமளே கண்ட்ரோலில் இருக்கலாம். நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஹேபிட் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணிட முடியும். ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. மெடிடேஷன் பண்ணால் உங்களோட ஃபோக்கஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு டாஸ்கில் இருக்கீங்க அப்படின்னா அதில் மோர் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. அதுலேயே தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருப்பீங்க. ஓகே, ஸோ ஒர்க் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுட்டே இருப்பீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்த்துட்டே இருப்பீங்க, ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, கோடிங், எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி நிறைய கற்றுக்குறீங்க, இல்லை குரூப் 4
அதான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், எனிது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதிலே தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, எம்பிபிஎஸ், கேபிபிஎஸ், அதர் ஸ்டேட்ஸ் எக்ஸாம்ஸ். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டூல். அவன் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டூல். இப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எதில் அப்லோட் பண்ணுறேன்? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எதில் அப்லோட் பண்ணுறேன்? யூடியூப் மூலமாக அப்லோட் பண்ணுறேன். அப்போது அந்த மாதிரி ஒரு டூல் தான் அந்த மெடிடேஷன் அப்படின்றதே. ஸோ லேசர் ஃபோக்கஸில் இருக்கும் உங்களோட எல்லாமே. உங்களோட பிரெயின் வந்து லேசர் ஃபோக்கஸில் இருக்குங்க. படிக்கிறீங்க அப்படின்னா படிப்பு மட்டும்தான், விளையாடுறீங்க அப்படின்னா விளையாட்டு மட்டும்தான், கற்றுக்குறீங்க அப்படின்னா அது மட்டும்தான், வேறு எதுவுமே இருக்காது. ஒர்க், அதுதான் நான் சொல்கிறேன், ஒர்க் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு. உங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஒரு மெடிடேஷன்னால். ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஃபிசிக்கலாக கூட நம்மளோட பாடியை சேஞ்ச் பண்ணுதுங்க இந்த மெடிடேஷன் அப்படின்றது. என்ன? சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன். நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்லாம் ஏற்படுத்துறதுக்கு இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் இதெல்லாமே லோ ஆக்கிடுது. நம்மளோட பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது. பிபி அண்ட் இன்ஃப்ளமேஷன் இதுவும் கம்மியாகுது. அண்ட் மெடிடேஷன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 40 வயசுக்கிட்ட இருப்பாங்க. ஐ மீன் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருப்பாங்க. லைக் 30 to 35 ஏஜில் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ரியல் ஏஜ் வந்து அபவ் 50 இருக்கும், 60 இருக்கலாம். இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்களேன், அவரோட ஏஜ் என்ன? ஆல்மோஸ்ட் 70+. ஆனால் அவர் பார்க்க எப்படி இருக்காரு? அப்படி தெரில பார்க்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, டோலோமுரஸ் ப்ரொடெக்ட் ஆகுது. நம்ம மெடிடேட் பண்ணுறனால டோலோமுரஸ் ப்ரொடெக்ட் ஆகுது. அப்படி ப்ரொடெக்ட் ஆகுறது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து வயசாகிறத வந்து கம்மி பண்ணும். ஏஜிங் ஸ்லோ டவுன் ஆகும். ஓகே, ஸோ 3 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயினுக்கும் பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, உங்களோட பாடிக்கும் பெனிஃபிட் இருக்குது. அடுத்து வெல்பீயிங் அண்ட் ஹாப்பினஸ். மெடிடேஷன் பண்ணுற மாங்க்குக்கு வந்து அவங்களோட 30x காமா வேவ்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களோட இன்டெலிஜென்ஸ், செல்ஃப் கண்ட்ரோல், வெல்பீயிங், கம்பேஷன், நீங்கள் வந்து ரொம்ப உயிரோடு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் இருக்கேன், இப்போ நாம் இருக்கோன்னா என்ன பண்ணுறப்போ எதுவுமே மைண்டில் வேறு ஏதாச்சும் ஓடிட்டுருக்கோம். நம்மளை பற்றி நாம் நினைக்க மாட்டோம், இப்படி ஒருத்தன் இருக்கான் அப்படின்றது தெரியாது. பட் மெடிடேஷன் பண்ணுறனால அந்த 30x காமா வேவ் அதிகமாக இருக்கனால நீங்கள் வந்து ரொம்ப அலைவாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப லைட், உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாஸ்ட்லேயும் இருக்க மாட்டீங்க, ஃப்யூச்சர்லேயும் இருக்க மாட்டீங்க. நேற்று என்ன குழம்பு வச்சோம், உப்பு போட்டியா போடலையா தேவையில்ல. நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட போகிற தேவையில்ல. இன்றைக்கி என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுதான் ப்ரெசன்ட் மொமெண்ட்டு. அடுத்து என்ன பண்ண போகிறேன், கடைக்கு போகிறேன்னா அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு. இதுதான் ப்ரெசன்ட் மொமெண்ட்டு, பீயிங் இன் த ப்ரெசன்ட். இதுதான் மெடிடேஷனோட முக்கியமான ரூலே. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட பிரெயினை வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த மெடிடேஷன் அப்படின்னு. இது வந்து கடவுள் கொடுத்த வரமா இல்லை இந்த யூனிவர்ஸ் கொடுத்த வரமா அப்படின்றது தெரியலை. இதுதான் ஒரு டூல். சக்ஸஸ் ஃபார்முலாவுக்கு இந்த மெடிடேஷன் தாங்க ஒரு டூலு. அப்புறம் நீங்கள் ஒரு மேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு டூல் இருக்குது. அது என்னன்றது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய டூல் அது சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். அடுத்து தான் நம்ம நிறைய பார்க்க போகிறோமே, எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். என்ன, ஸ்டார்ட் பண்ணுங்கள் மெடிடேஷன். உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒரு புது மனுஷன் ஆகிடும், அப்கிரேட் பண்ணணும்னா. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் லைஃப்பில் ரொம்ப அடி வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. 5 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் நோண்டுறீங்க கரெக்டாக, 5 நிமிஷம்லாம் கம்மியாக தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இன்ஸ்டா பார்க்குறீங்க. தேவையில்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணு வேற எவனையோ லவ் பண்ணுதுங்க. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதில் மெடிடேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தானே சொல்கிறேன், 1/2 மணி நேரம் சொல்லலையே. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது, போய் சர்ச் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா
நானே உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேவையில்லாமல் நம்ம லைஃப்பில் இவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஐ ஹோப் திஸ் வீடியோ ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் நான் பட் ரியாலிட்டியை தான் நான் பேசுவேன். இந்த சேனல் வந்து ரியாலிட்டியை பேசுகிறதுக்கான சேனல் தாங்க. ஓகே, ஸோ அடுத்த வீடியோ வரப்போகிறது ஒன்லி ஃபார் மேனுக்காக மட்டும்தான் அடுத்த வீடியோ. ஸோ இஃப் யூ ஆர் எ கே, உனக்கு அந்த வீடியோ கிடையாது, அப்படியே ஓடி போயிரு. மேனுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ. தேங்க்யூ.